சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை பாடி வெற்றிகளை குவித்த டி.எம். சௌந்தரராஜன் எந்த நடிகருக்காக பாடினாலும் அந்த நடிகரின் குரலாகவே மாறும் திறமையுடன் இருந்த டி.எம்.எஸ். ஒரே பாடலை சிவாஜி, சிவகுமார் இருவருக்கும் அவர்களின் குரலாகவே பாடியுள்ளார். அந்த பாடலும் பெரிய வெற்றியாக அமைந்தது. அதேபோல் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் உட்பட பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள டி.எம். சௌந்தரராஜன் டி.எம்.எஸ். உடன் ஒரு பாடல் பாடும்போது கடுமையாக வாக்குவாதம் செய்து தனது ஸ்டைலிலேயே பாடியுள்ளார். அந்த பாடல் பாகப்பிரிவினை படத்தில் இடம்பெற்றுள்ளது. 1959 ஜி.என். வேலுமணி தயாரிப்பில் வெளியான படம்தான் பாகப்பிரிவினை. சிவாஜி, சரோஜாதேவி ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தனர். மேலும் நம்பியார், எம்.ஆர். ராதா ஆகியோர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த நிலையில் கண்ணதாசன், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர். ஊனமுற்ற ஒருவரின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதேபோல் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற ஏன் பிறந்தாய் மகனே என்ற பாடல் இன்று வரை பெரிய வரவேற்பை பெற்று வரும் பாடலாக இருக்கிறது. இந்த பாடலுக்கு இசையமைத்த எம்.எஸ்.வி. பாடலை பாட டி.எம்.எஸ்.ஐ அழைத்துள்ளார். தான் ஒரு இசையமைப்பாளரின் பாடகராக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த டி.எம்.எஸ். பாடலை பாடும்போது தனது பாணியில் ஏதாவது மாற்றம் செய்து இசையமைப்பாளர் சொல்வதை விட மாற்றி பாடுவார். ஆனால் இந்த பாடலையும் அப்படியே பாடலாம் என்று முடிவு செய்த அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. பாடலை பாடத் தொடங்கியதும் எம்.எஸ்.வி. சொன்னது போல் பாடாமல் அதில் சற்று ஏற்ற இறக்கங்களை சேர்த்து பாடியுள்ளார். இதை கவனித்த எம்.எஸ்.வி. அண்ணே, இப்படி பாடக்கூடாது, நான் எப்படி சொன்னேனோ அப்படி பாடுங்கள், அப்போதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்ல, படத்தில் கேரக்டரின் மனநிலையை வைத்து இப்படி பாடினால்தான் சரியாக இருக்கும். எம்.எஸ். சுப்புலட்சுமியுடன் நான் கற்றுக்கொண்டேன், நான் இப்படி பாடுகிறேன் கேளுங்கள் என்று டி.எம்.எஸ். கூறியுள்ளார். இதை கேட்ட எம்.எஸ்.வி. வேண்டாம் என்று மறுத்தாலும் பின்னர் ஒப்புக்கொண்டுள்ளார். பாடல் பதிவு முடிந்தவுடன் பாடலை கேட்ட எம்.எஸ்.வி.க்கு அவ்வளவாக திருப்தி இல்லை. இதை டி.எம்.எஸ்.இடம் சொல்ல அவரோ இதை கேட்க கேட்கத்தான் பிடிக்கும், கேட்டு பாருங்கள் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு இந்த பாடல் படத்தில் ஓகே செய்யப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. நேயர்களே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.